Good afternoon dear students. நம்ம ஏற்கனவே குழந்தை உரிமை மற்றும் பாதுகாப்பு கேட்டிங் தான் பார்க்குறோம். அதில் யூனிட் 3ல குழந்தை திருமண தடை சட்டம் 2006ல கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ எத்தனையோ சட்டங்கள் வந்து குழந்தைகள் உரிமைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா திருமண தடை சட்டம். திருமண தடை சட்டம் ஏன் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் வந்து குழந்தைகளை வந்து ஒரு பயத்தின் காரணமாகவோ இல்லை அந்த குழந்தைய படிச்சுட்டு யார் கூடவாது ஓடி போய் திருமணம் செய்து கொள்வாளோ என்ற எண்ணத்தினாலோ என்ன பண்ணாங்க பேரண்ட்ஸு சீக்கிரமா நம்ம நல்லா இருக்கும் போதே அந்த குழந்தைய ஒரு +2 படிச்சிருக்காளா இல்லை 10th படிச்சிருக்காளா சீக்கிரம் திருமணம் பண்ணி கொடுத்துடணும். அந்த வயது வந்து அடையவில்லை என்றாலும் அந்த குழந்தைய வந்து சீக்கிரம் திருமணம் பண்ணி கொடுத்தா நம்மளுடைய கடமை முடிஞ்சிச்சு அப்படின்ற காரணத்துக்காக கொடுக்கலாம். இன்னொருத்தர் பயத்தின் காரணமாக கொடுக்கலாம். அவங்க வந்து வேற யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ இல்லை அந்த குழந்தைய எத்தனை நாளைக்கு தான் நம்ம வச்சு கட்டி காப்பாற்றுறதுன்ற ஒரு சிந்தனையின் காரணமாக வந்து அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் தான் அதிக அளவில் வந்து இந்த திருமணங்கள் நடைபெற்றுச்சு. இது வந்து அதிக அளவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க, பெண் குழந்தை வச்சுக்கவங்க படிக்க விடாமல் அந்த குழந்தைங்க பாதியிலே அந்த படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக வந்து அந்த குழந்தை திருமணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. நாளடைவில் இந்த திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் அதிக அளவு ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த தடை சட்டம் வந்து 2006ல சட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி யாராவது திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து வயது சரியான வயது பூர்த்தி அடையாமலோ இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த குழந்தை திருமணம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சட்டம் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்கிறாங்க. சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும்னு பார்த்தோம்னா அந்த அப்பா அம்மாவுக்கும் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அந்த தரகர்களுக்கும் அந்த சூழ்நிலை, அப்புறம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யார் ஹெல்ப் பண்ணி இருந்தாலும் அந்த அந்த தன்மையை அனுபவிச்சு ஆகும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வயசு இருக்கும் ஆண்களுக்கு, ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு 14 வயசு 15 வயசு எந்தவித ஒரு சமூகமே 10 வயசு 15 வயசு டிஃப்ரென்ஸில் கூட அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி வந்து எந்தவித ஒத்துப்போகவும் இருக்காது. ஏதோ ஒரு பேரளவில் திருமணம் பண்ணியிருப்பாங்களோ உடைய விருப்பங்களையோ ஆசைகளையோ எண்ணங்களையோ குழந்தைகள் வந்து நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த குழந்தை நல்லா படித்து ஒரு IAS ஆகணும்னு நினச்சிக்கலாம், ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சிக்கலாம், ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சிக்கலாம். அப்போ அந்த குழந்தை வந்து தன்னுடைய கனவுகள் எல்லாம் பாதியிலேயே வந்து இன்னும் சமாதியாக்கப்படுது. இதன் காரணமாக அந்த குழந்தைகள் வந்து ஒரு ஏக்கம்